நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு எனது சமையலறையில். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சட்னியே 2 விதமாக, அதாவது 2 in 1 இல்லை 1 in 2 2 விதமான சட்னி ஒரே டைமில் ஒரே தாளிப்பில் எப்படி பண்ணுறது தான் பண்ணி காமிக்க போகிறேன். இது வந்து தக்காளி சட்னி உளுந்து சட்னின்னு தான் பண்ண போகிறேன். ஒரு கடாய் எடுத்துக்கலாம். 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் ஒரு கை உளுந்து சேர்த்துக்க போகிறேன். என் கையில் ஒரு கை வந்துச்சு. அந்த ஒரு கை உளுந்தை உள்ளே சேர்த்துட்டு நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும். ஓகே, பாருங்கள், டக்குன்னு கலர் சேஞ்ச் ஆயிரும். அதனால் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே மெயின்டைன் பண்ணுங்கள். பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். ஜஸ்ட் உளுந்து மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தால் போதும். மீதி எண்ணெயை அப்படியே பேன்லேயே இருக்கட்டும். இந்த மீதமுள்ள எண்ணெயில் 5 பூண்டு பற்களை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகட்டும். இதில் 6 வரமிளகாய் 2 கிள்ளி சேர்த்துருக்கேன். இதையும் ஒரு 10 செகண்ட் வதக்கிடலாம். அடுத்ததாக மீடியம் சைஸான 3 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ரஃப்பாக கட் பண்ணாலே போதும். இதையும் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துலேயே கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இதில் 6 மீடியம் சைஸ் தக்காளியை உள்ளே சேர்த்துக்கிறேன். இதுவும் ரஃப்பாக கட் பண்ணியிருந்தால் போதும். இதையும் சேர்த்து நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிடலாம். பாருங்கள், தக்காளி நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இதில் அரை மூடி தேங்காய் இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேங்காய் லைட்டாக குக் ஆனால் போதும். குக்காகாட்டினாலும் பரவாயில்ல, ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த சூடு தேங்காயில் பட்டால் போதும். இப்போ ஸ்டவ்வை சிம்மில் மாற்றிடுங்க. மாற்றிட்டு இதை 2ஆக டிவைட் பண்ணிக்கலாம். 2ஆக டிவைட் பண்ணும்போது 6 வரமிளகாயில் 3 வரமிளகாய் இந்த சைடு போயிருக்கணும், 3 வரமிளகாய் அந்த சைடு போயிருக்கணும். அதை பார்த்துக்கோங்க. ஒரே சைடு எல்லா வரமிளகாயும் போயிட்டா அது வந்து காரமாக இருக்கும். ஒரு சட்னி காரம் கம்மியாக இருக்கும். அதனால் வரமிளகாயை பார்த்துட்டு இதை ஒரு சைடு மாற்றி ஆற வச்சிடலாம். அடுத்ததாக இந்த இன்னொரு பாதி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இன்னொரு பாதியில் 2 கொத்து மல்லித்தலைகளை உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 1 நிமிஷம் வதக்கியாச்சு. மல்லித்தலை நல்லா குக் ஆயிருச்சு. பாருங்கள், அந்த க்ரீன் கலர் வந்து கொஞ்சம் டார்க் ஆகி கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இதையும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற உளுந்தை போட்டு அரைச்சி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு உளுந்து அரைச்சிட்டு தான் அடுத்து தாளிச்சதை சேர்க்கணும். இல்லாட்டினா உளுந்து அரைப்படாது. அரைச்சாச்சு. இப்போ மல்லித்தலைகள் சேர்க்காத மசாலா இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு எடுத்தது, அதை வந்து உள்ளே சேர்த்துடலாம். சூடு ஆறுனதுக்கப்புறம் சேருங்க. இல்லாட்டினா சூடோடு போட்டால் மிக்சியில் தெரிச்சிரும். உள்ளே சேர்த்தாச்சு. இதை அரைச்சிடலாம். உப்பு போட்டு அரைச்சி எடுத்துருங்க. பாருங்கள், அரைச்சாச்சு. இப்போ உளுந்து சட்னி ரெடி ஆயிருச்சு. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் கெட்டியாக இருக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா தேவைப்பட்டால் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த கன்சிஸ்டன்சியில் சாப்பிடுவீங்களோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். மல்லித்தலைகள் சேர்த்த மிக்சரை உள்ளே சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு இதையும் மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அவ்வளோதான். இது நம்ம தக்காளி சட்னியும் ரெடி. ஒரே தாளிப்பில் 2 சட்னி இப்போ ரெடி பண்ணியாச்சு. இதையும் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். நீங்கள் 2 சட்னி வைக்கிறது ஒரு பெரிய வேலையாக இருக்கும்னு நினைப்பீங்க. இது வந்து ரொம்ப ஈஸியாக குயிக்காக ஒரே தாளிப்பு டைமில் 2 சட்னி வச்சுக்கலாம்.
அவ்வளோதான், நம்மளோட உளுந்து சட்னியும் தக்காளி சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு தேவைப்பட்டால் தாளிப்பு கொடுத்துக்கலாம். இந்த 2 சட்னியும் உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவுடன் சந்திப்போம். Until then, see you and tata bye bye, see you from எனது சமையலறையில். And thanks for watching.